தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லாரும் இன்னொரு முறை, நல்லவரே வல்லவரே, என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, நன்றி சொல்லி பாடுவேன். செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே. நாதனேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே, நாதனேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்களில் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. சொல்லலாம், கரத்தை நடத்தினாரே. நல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் நல்லவரே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து நெருங்கினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து நெருங்கினாலும், சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார். எனவே நான் பயப்படேனே. சேனையின் கர்த்தர் என் முன்னே செல்கிறார். எனவே நான் கரங்களை உயர். நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்மைகள் என் வாழ்வில். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, உம்ம ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக. ஒருவேளை பலவீனம் உள்ளவங்க உங்கள் சரீரத்தில் நெஞ்சு மேலே கரங்களை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஸ்டோன் ப்ராப்ளம், ஸ்டமக் பெயின், ஆண்டவரே வயிற்று பகுதியில் ஸ்டோன்னால எல்லா பெயின், எல்லா வலி வேதனைகள் நீங்கி சுகமாக இருப்பார்களாக. எல்லா விதமான ஹெட்டேக், நர்வ் சிஸ்டங்கள், நரம்பு தளர்ச்சிகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு சுகம், ஆரோக்கியம், ஜீவன், ஆண்டவரே தீர்க்காயுசு, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாவதாக. எல்லா விதமான குதிங்கால்கள் வலி, ஜாயிண்ட் பெயின், எல்லா ஸ்கின் அலர்ஜி, எல்லா விதமான குடும்பத்தில் எல்லா வாக்குவாத ஆவிகள், சந்தேக ஆவிகள் போயேசுவின் நாமம். தேவ அன்பு, ஆண்டவரே சுகம், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லா நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
என் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவா, என் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டேன், என் இதயத்திற்கு ஆறுதல் தந்தீ, என் தேவையெல்லாம் சந்தித்தீ, என் இதயத்திற்கு ஆறுதல் தந்தீ, என் தேவையெல்லாம் சந்தித்தீ, நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். என் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவா. சேர்ந்து படிக்கலாம். என் இதயத்திற்கு ஆறுதல் தந்தீ, என் தேவையெல்லாம் சந்தித்தீ, என் இதயத்திற்கு என் தேவையெல்லாம் ஆபத்து நாளினில் காப்பவரே, நன்றி காப்பவரே, உமக்கு நன்றி இரவெல்லாம் கண் விழித்து உமக்கு நன்றி சொல்கிறேன், இரவெல்லாம் கண் விழித்து உமக்கு நன்றி சொல்கிறேன், நினைக்கும் போதெல்லாம் மறுபவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். பக்கத்துல வச்சுக்கோ. தியானிக்கும் போதெல்லாம் நிறைப்பவரே, தியானிக்கும் என் வாழ்வில் அதிசயம் செய்பவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆலோசனை தந்து நடத்துபவரே, ஆலோசனை தந்து கரங்களை உயர்த்தி நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நம்ம எல்லாருக்கும். 34:10 யாத்திராகமம். அதற்கு அவர், ரொம்ப பிடித்தமான வார்த்தை, அதற்கு அவர். எவர்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பேசாங்க பதில் சொல்லாமல் இருக்கீங்க. குடும்ப சண்டையில் ஒரு சண்டை, அது ஒரு முக்கியமானது. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏதோ கேணைச்சி கேட்குறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பதிலே என்ன செய்யலை. இவர் ஏதோ மறந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் இவர் அப்படின்னு போயிட்டே இருப்பார். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அதற்கு பக்கத்தில் சொல்லுங்க, அதற்கு
அவர். பதில் சொல்லுகிற கர்த்தர். திருநெல்வேலி பக்கம் ஒரு வில்லேஜில் நடந்த உண்மையான ஒரு குறிப்பிட்ட சகோதரியுடைய கணவர் ஒரு அம்மா மந்திரம் பண்ணி இந்த அம்மாவை விட்டுட்டு நேராக அந்த அம்மா வீட்டில் போய் அவர் இருந்துட்டார் கணவர். அப்போ அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வந்து, அம்மா என்ன உன் வீட்டுக்காரன் அந்த ஊரில் போய் இருக்கான், நீ இவருடைய வீட்டுக்காரன் இங்கே வந்து உக்காந்துருக்கேன்னு போய் உன் புருஷன்கிட்ட கேட்டால் பேன்னு முழிக்கிறான், வெத்தலை போட்டு சவச்சிக்கிட்டு இருக்கேன், அவள் மந்திரம் பண்ணி உன் புருஷனை அவள் வீட்டில் வச்சுருக்கா. இந்த அம்மா நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லேடி, மனசு உடஞ்சிட்டு கேள்விப்பட்ட உடனே, நீ அவள் புருஷன்லாம் ஏன் இங்கே வந்து இருக்க, வா அப்படின்னா, எனக்கு யாருன்னே தெரியலையே, அவள் யார் அப்படின்னு புத்தி மயக்கம் சொல்கிற ஞாபகம் இல்லை. இந்த அம்மா கேட்டு இறுதியாக உடஞ்சிட்டு தான் புருஷன் இன்னொரு வீட்டில் போய் மந்திர கட்டுனால போய் உட்காந்துட்ருக்கேன். நேராக இந்த அம்மா அந்த ஊரில் கிராமத்தில் உள்ள சர்ச்சுக்கு போச்சு. இந்த கிராமத்தில் உள்ள சர்ச்சுக்கு போய் உள்ளே போய் பூட்டி சாவி எங்கேயோ கொண்டு வச்சிடுச்சு. அந்த அம்மா ஆண்டவரை பார்த்து ப்ரேயர் பண்ண, ஐயா கொஞ்சம் கவனிங்க ஐயா, மெசேஜ் நேரத்தில் கவனிங்க. அது இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா ஐஜியை விட பெரியவர் என் கூட இருக்கிறார். கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா. ஆக வீட்டுக்காரர் இன்னொரு வீட்டில் போய் இருக்கார், புத்தி பேதழிச்சு போயிட்டு வெத்தலையை போட்டு சவச்சிக்கிட்டு, இவர் மனைவி பிள்ளைகள் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அந்த அம்மா மந்திரம் போட்டு அந்த அம்மா வீட்டில் இருக்கு. இந்த அம்மா நேராக சர்ச்சுக்கு போச்சு, உள்பக்கமாக பூட்டி சாவி எங்கேயோ கொண்டு வச்சிச்சு. ஒன்றே ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஆண்டவரே என் புருஷன் வரணும், என் பேரை சொல்லி இந்த கதவை தட்டணும், அது வரைக்கும் நான் போகிறதே கிடையாது. நீர் அவரோட பேசும், நீர் அவர் மைண்டில் கிரியேட் செய்யும். முதல் நாளாச்சு, இந்த ஊர்க்காரங்களாம் வந்து கதவை தட்டுறேம்மா கதவை தர. இந்த அம்மா சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, பாத்ரூம் போகல. 3 நாள் சர்ச்சில் ஜபத்தை கேட்குறது சொல்கிறதெல்லாம் ஜப நாட்கள். 3 நாள் ஆண்டவரே வீட்டுக்காரன் வரணும், பிசாசு கரத்தை எடு, இங்கே வந்து என் பேரை சொல்லி கதவை தட்டணும், அது வரைக்கும் நான் போக மாட்டேன். கவனிங், அதை விட்டுருங்க பிரதர், அதை விட்டு நோ ப்ராப்ளம், இப்போ வேண்டாம், கண்ணா டைவர்ட் ஆகவே கூடாது. ஆக இந்த அம்மா ஜோமணி குடிக்கலை, சாப்பிடலை, மயங்கி விழுந்துடுச்சு. ஊர்க்காரங்கள்லாம் வந்து கதவை தட்டுறாங்க. முதல் நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் நைட்டு 9 மணி இருக்கும். ஒரு தேவதூதன் அந்த வீட்டுக்காரர் முன்னால் தோன்றுனான். யார்? இந்த அம்மாவோட வீட்டுக்காரர் இன்னொரு வீட்டில் இருக்கான், வெத்தலையை போட்டு சவச்சிக்கிட்டு. 3வது நாள் நைட்டு 9 மணிக்கு ஒரு தேவதூதன் இறங்கி அந்த ஆளை முன்னால் நின்று பலார்னு கன்னத்தில் ஒரு அடி கொடுத்துரு. சகோதரிகளுக்குலாம் சந்தோஷம் பார்த்தேன், வேணும் அப்படிதான் வேணும். பலார்னு ஒரு அடி செவிட்டில் கொடுத்து, என் மக அங்கே கிடந்து கதறிட்டு இருக்கா. முழு பரலோகமும் அவள் ஜபத்தினால, அவள் கூப்பிடுதல்னால ஸ்தம்பித்து போய் இருக்கு. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதான் ரொம்ப பியூட்டி. தேவதூதன் வந்து வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கார், ஒரு அடி செவிட்டில் கொடுத்து. என் மக அங்கே ப்ரேயர் பண்ணி என் வீட்டுக்காரர் வரணும், கதவை தட்டணும், என் பேரை சொல்லணும், நீ இங்கே உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஒரே அடியில் எனக்கு இருக்கிற அசுத்தாவி எல்லாம் போயிட்டு நேராக வந்து அந்த அம்மா பேரை சொல்லி கதவை தட்டி, இந்த அம்மா கதவை திறந்து அந்த குடும்பம் மறுபடியும் இணைக்கப்பட்டது. கரங்களை தட்டும், அல்லேலூயா. என் வாழ்வில் அதிசயம் செய்பவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். என் வாழ்வில் அதிசயம் செய்பவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன்.
ஆலோசனை தந்து நடத்துபவரே, உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆலோசனை தந்து நடத்துபவரே, நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி. அதற்கு அவர் பக்கத்தில் சொல்லுங்களேன், ஜெபத்தை கேட்கிறவர், கூர்ந்து கவனிக்கிறவர், கண்களை உங்க மேல பதித்திருக்கிற கர்த்தர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் கண்ணு வச்சிட்டார். சொல்லுங்க, விடவே மாட்டார், விடவே மாட்டார். அவர் மொரட்டு புத்தி. வேதம் சொல்லுது, உங்களிலே ஒரு நற்கிரியை தொடங்கினவர். பிலிப்பியர் 1:5 போட்டிருக்கு, உங்களிலே ஒரு நற்கிரியை தொடங்கினவர் அந்நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று அவரை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். பிலிப்பியர் 1:5 போடுமா? எல்லாம் பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, தொடங்கினவர். சத்தமாக சொல்லுங்க, தொடங்கினவர். சத்தமாக சொல்லுங்க, தொடங்கினவர். நம்ம புத்தி, என் புத்தியில் உன்னை தொடங்கவே ஒரு விட்டுறது. ஒரு 10th படிக்கும் போது கிட்டார் மேண்ட்லின் கிளாஸ் எல்லாம் போனேன், அவ்வளோதான். ஒரு டிரைவிங் ஒரு 3-4 தடவை போனேன், அப்படிதான். பிறகு கடைசியாக 46 வயசில் டிரைவிங் படிச்சிட்டேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் போனேன், 11 டீச்சர், அப்படிதான். ஆனால் அவர் எனக்குள்ள நற்கிரியை செய்ய தொடங்கினார், அந்நாள் வரையும் காக்க வல்லவர். கரங்களை தாட்டு அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையும் முடிய, எல்லாம் சொல்லுங்க, தொடங்கினவர் முடிப்பார். ஐயா, நீ வீடு கட்ட ஒரு தினகரன் பேப்பருடைய மேனேஜர் திருநெல்வேலி, அது அம்மா சர்ச்சில் வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கே தெரியாது. இப்போ நான் ஒரு விசுவாசியாக தான் இருக்கேன், பாஸ்டரில். உடனே நான் என்னை பிரசங்கம் பண்ண சொல்லிட்டேன். அந்த அம்மா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொன்னேன், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், நான் சொல்கிற 30 வருஷம் முன்னால் நற்கிரியை தொடங்கினவர். வீடு கட்ட ஆண்டவர் உதவி செஞ்சார்னா ஒவ்வொரு செங்கலுக்கும் வேண்டிய பணத்தை அவர் என்ன செய்வார் தெரியுமா? தருவார். கல்யாண வேலையை தேவன் ஆரம்பிச்சிட்டா, எங்கள் வீட்டில் நல்லங்க 3-4 கல்யாணம் முந்தின நாள் தான் பணமே வரும். முந்தின நாளில் போய் கஜானா ஜுவல்லரி மார்ட்டில் போய் நகையை வாங்கிட்டு வந்தாங்க. எங்களை மாரி இருக்க வேண்டாங்க. விசுவாசம்னா மோசே மாதிரி தான், நெக்காவத்த மொமெண்ட்டில் தான் மிராக்கிள்ஸ். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டான்னா ஒவ்வொரு செங்கலுக்கு வேண்டிய பணம், மண்ணுக்கு வேண்டிய பணம் எல்லாம் தேவன் தருவார். அந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் பணம் இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அன்னைக்கு சொன்னது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். தினகரன் பேப்பர் மேனேஜர் ஒய்ஃப். பிறகு அந்த வீட்டு திறப்புலா கூப்பிட்டுருந்தாங்க, பாஸ்டரும் போயிருந்தேன், நானும் போயிருந்தேன். அப்போ தான் சொன்னாங்க, அப்படி வீடு கட்ட முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக நின்றுக்கிட்டு இருக்கு பிரதர், ஒரு பைபிள் ஸ்டடியில் சம்மந்தமே இல்லாமல் ஆண்டவர் வீடு கட்ட தொடங்கினா ஒவ்வொரு செங்கலுக்கும் ஒவ்வொரு சிமெண்ட் மூட்டைக்கும் வேண்டிய ரூபாயை அவங்களுக்கு தருவார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் எப்படி பேசினார்? நான் வீடு கட்டன்னு யார்ட்டையுமே சொல்லலை. ஆண்டவர் அற்புதம் செய்தார், தொடங்கினவர். என்னுடைய கூட பிறந்த சகோதரி உசிலம்பட்டி ஸ்கூலில் அவங்களுக்கு பல வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நியாயமாக வர வேண்டிய ப்ரொமோஷன் வரணும். ப்ரொமோஷன் வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிருக்கேன், ஏன்ட்டி ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஜோம் பண்ணும்போது ஒன்று சொன்னேன், அக்கா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார், உயர்வை தருவேன்னு சொல்கிறார். ஜோம் பண்ணி முடித்த பிறகு நான் யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். எப்பா சில கேஸுகள் பார்த்துருக்கேன், யார்ட்டையும் எதையும் என்ன செஞ்சிடக்கூடாதான், சொல்லிடக்கூடாது. தெரிஞ்சால் போகிறா, அப்படியா இல்லை.
நல்லா கவனிங்க. சொல்ல வேண்டியதை சொல்கிறது தப்பே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம், இவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. நான் சொன்ன ப்ரொமோஷன் உங்களுக்கு வரப்போன்னு கர்த்தர் சொல்கிறார். சொல்லி 20 நாளில் இருக்கும். எத்தனையோ வருடங்கள் தடைப்பட்ட ஹைச்சம் போஸ்ட் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். தொடங்கினவர் முடித்திடுவார், சொன்னதை செய்திடுவார். ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஆவியாத்மா குற்றமின்றி காத்திடுவார். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. அதற்கு அவர் 34:10 வாசிங்க. யாத்திராகமம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்க, புரூஸ்லி செய்கை அல்ல, கர்த்தருடைய செய்கை. சினிமா நடிகர்கள் அப்படி 10 பேர் வந்தாலும் தூக்கி போட்டுருவார். ரஜினிகாந்த் என்ன, முருகன் பிரதர் 10 பேரில் 20 பேர் வந்தாலும் என்ன செஞ்சிருவார். அவர் பெரிய தீவிர ரசிகர். இப்போ சமீப காலமாக தான் இயேசு ரசிகராக மாறிட்டுருக்கார். சரிதானே? ஆமாம். நல்ல கவனிங்க. இங்கே இருக்கிற கேஸுகள் எல்லாமே, ஆமாம், எனக்கு கமலஹாசன் பிடிக்கும், எனக்கு நயன்தாரா பிடிக்கும். ஜாக்கிரதை மௌன. நல்ல கவனிங்க. அவர் பிடிக்கும், இவர் பிடிக்கும். ஒருத்தனாவது வந்து, பாஸ்டர் இயேசு ரொம்ப எனக்கு பிடிக்கும் பாஸ்டர், டக்குன்னு ஒரு 500 ரூபா தாள் எடுத்து கொடுத்துரு. இனிமேல் சொன்னால் கொடுக்க மாட்டேன், இதுக்கு முன்னால் சொல்லியிருந்தேன். சில நிறைய கேஸ் வருது. என்னது, இவனுக்கு என்ன பிரச்சனை? பிசாசு பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கான்? ஏன் பிசாசு பிடிக்க வேண்டிய ஆளை பிடிக்கல, ஏசு பிடிக்கல. இப்போ என்ன பிடிச்சிருக்கு இவனுக்கு? இந்த புண்டத்துக்கு கோவம் தான். என்ன பிடிச்சிருக்கு? பிசாசு பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட போய் ஏசு பிடிக்கலையா? பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சா பிடிக்கக்கூடாது. என்ன செய்ய தெரியுமா? பிடிக்க. ஐயா, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேற இருக்கிறது, எல்லா நன்மைக்கும் வேற என்ன தெரியுமா? இயேசுவின் மேல் உள்ள ஆசை. கரங்களை தாட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லை, இயேசு ராஜா, எங்க ராஜா, தங்க ராஜா. உம்மை தவிர இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தீபமே. இருள் நீக்கும் வெளிச்சமே,
என்னை காக்கும் தெய்வமே, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, சுகம் தந்தீரையா, பலன் தந்தீரையா, பலன் தந்தீரையா, மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே, இனீரே மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அவர்கிட்ட அவருடைய அன்பை நீங்கள் தியானிக்க தியானிக்க பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன், சில மாதிரி இருக்கக்கூடாது. அவர்கிட்ட அன்பு காட்ட காட்ட வேண்டியது எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஒன்றும் தவிக்க வேண்டியதில்லை. அது மேலே கையை அப்படியே வச்சுக்கிட்டு, ஏலியனுடைய இருதயம் உடன்படிக்கை பெட்டிக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான், தத்தளித்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் 1 கொரிந்தியர் 2:9 போடுங்க. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, எழுதியிருக்க, பட் ஆஸ் இட் இஸ் ரிட்டன், ஐ ஹேத் நாட் சீன் nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. எல்லாம் சத்தமா தமிழ்ல வாசிக்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, பக்கத்தில் சொல்லுங்களேன், எல்லாம் கண் மேலே கண்ணை வை, கையை வைங்க. எல்லாம் சொல்லுங்க, கண் மேலே கையை வைங்க. ரெபேக்கா கண் மேலே கண்ணை வைங்க. எல்லாம் சொல்லுங்க, கண் காணலை. காது மேலே கையை வைங்க. காது என்ன செய்யலை, அட செவிட்டு போய் உள்ளேலா அப்படி. எல்லாம் சொல்லுங்க, காது கேட்கல. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இருதயம். எல்லாம் சொல்லுங்க, கண் மேலே கையை வைங்க. நஹி 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 போல்த்திய நாகை. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் பக்கத்தில் கையை கொடுத்துருவோம். உன் கண்ணு இப்போ பார்க்கல, உன் காது இப்போ கேட்கல, உன் இருதயம் இப்போ உனக்கு தெரியல. புரியுதா? யாருக்கா எழுதி இருக்கிறபடி எல்லாம் சொல்லுங்க, நமக்கோ. எல்லாம் சதமத்தில் கோ கோ. முட்டாயில் ஒரு முட்டாய் இருக்கு, கோ கோ முட்டாயா? கொக்கு கொக்கு கொக்கோ முட்டாய். எல்லாம் சொல்லுங்க, கோ கோ. நமக்கோ தேவன் அவைகளை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, கண் பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தால். ஐயா உன் வேலை என்ன வேலை தெரியுமா? அவருடைய அன்பை நினச்சி அவர் ஆராதிச்சுட்டே இருக்கு. யோசேப்பு என்ன செஞ்சான் தெரியுமா? ஜெயிலில் உட்காந்து அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருந்தான், நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியாது ஒரு முத்திரை மோதிரத்தை ஜாய் அழுக்காத பற்றையில் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. கை தட்டிடாதீங்கப்பா, வலிச்சனு. அவனுக்கு தெரியாது
ஒரு லம்போகினி காரு குலாரி வண்டி அவனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அது ராஜா போறதுக்கு இல்லை, இவன் போறதுக்கு. ரிலையன்ஸ் டெக்ஸ்டைல்ல ஒரு லினன் கிளாத்து டக்கர 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 மிஷின் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் நாடியில் வச்சுக்கிட்டு இவன் உட்காந்து ஜெயிலில் உட்காந்து யார்கிட்ட ஜூஸர் பானபத்திரக்காரன்ட்ட இவன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னும் எப்படியாவது வெளியே கொண்டு போயிடுற. யோசேப்பு தங்கி இருக்க ஒரு மாளிகையை அங்கே உருவாக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். புரியுதா? உங்கள் வீட்டுக்கு வேண்டிய மருமகனை அவர் ரெடி பண்ணி வச்சுருக்கார். மண்டையில் தட்டி ஒழுங்கா சர்ச்சுக்கு போகல முட்டா பயல் அப்படி, ஒழுங்கா பைபிள் வாசி, ஜோமன், ஒழுங்கா இப்பவுமே சமையல் பண்ணி பார்த்துக்கோ, இப்பவுமே கோலா உருண்டை செய்ய கடிச்சுக்கோ. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு இளவும் தெரியாது சமையல் அவளுக்கு. கல்யாணம் முடிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன் பாஸ்டர், என் வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னேன், எனக்கு சமையல் சுத்தமாக வராது அப்படி. இப்போ உள்ள பையங்க பரவாயில்ல, நிறைய பையங்க இதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே சமையல்லாம் கற்றுக்கிட்டுறாங்க. ஆமாம், புருஷன் செஞ்சால் தான் நீண்ட நாள் ஆயுசோட வாழ முடியும். ஆண்கள் சமைப்பு தவறல்ல, இயேசு சமைச்சார், இயேசு மீன் கண்டத்தை பொரித்தார். இப்போ நானும் வீட்டில் முட்டையை பொரிக்கிறேன். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவர் ஆயத்தம் பண்ணினதை. இப்போ உன் சூழ்நிலையை வச்சு ஒன்று கணக்கு போடாத. இப்போ உள்ள நிலைமையை பற்றி வாழ்க்கையை முடிவு பண்ணிடாத. யோசேப்பு ஜெயிலில் கிடக்கான், உட்காவல் அறையில் கிடக்கான், டஞ்சனில் கிடக்கான். ஆனால் அவனுக்கே தெரியாது ஒரு கொள்ளன் வந்து அவனுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டெக்ஸ்டைல் மில் மெல்லிய வஸ்திரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. லம்போகினி ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி அவனுக்கு குலாரி வண்டிகளை அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் யோவானை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீ அறியாய். பக்கத்தில் சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ அவர் ஆயத்தம் பண்ணினதை. கரங்களை நல்ல தட்டுங்களேன், நல்ல தட்டுங்களேன். அவர் ஆயத்தம் பண்ணினதை, அவர் ஆயத்தம் பண்ணினதை, அவர் ஆயத்தம் பண்ணினது. உங்கள் வீட்டுக்கு வேண்டிய மருமகளை அவர் ஆயத்தம் படுத்தியிருக்கார். உங்களுக்கு வர வேண்டிய பிள்ளைகளை அவர் ஆயத்தம் படுத்தியிருக்கார். உங்களுக்கு வர வேண்டிய மருமகனை நீங்கள் செய்ய வேண்டியது அவர்கிட்ட அன்பு கூர்னா போதும். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 64 போட்டிருக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகள். சங்கீதத்தில் போட்டிருக்கு, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு. ஒன்று பக்கத்தில் கவலைப்படாதீங்க, சொல்லுங்க, கவலை. அவர்கிட்ட அன்பு கூறிக்கிட்டே இருங்க, அவர் ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப அழகாக கண்ணு முன்னால் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் ஆதாமுக்கு. கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஏவல் முன்னால் வந்து நிற்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, வாசிங்க அதே 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் டார்ச்சர். வீட்டுக்காரர், ஏம்மா நான் போயிட்டு வந்துட்டு, நல்லாரும் போயிட்டு வாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போட்டுமா, நல்லாரும் போயிட்டு வா அப்படின்னு. அதுவும் நெட்டில் போட்டுறாங்க, இப்போ என் வீட்டு அம்மா போயிட்டாலேன்னு சந்தோஷப்படுற மாதிரி. அதுவல்ல குடும்ப வாழ்க்கை. ஒரு ரியல்
ஃபேமிலின்னா புருஷன் பொண்டாட்டி அவ்வளோ ஈஸியாக பிரிய முடியாது. அப்படியே பிரிஞ்சு போனாலும் இல்லை அவர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அவங்க ஓடி வந்துடும். ஏம்மா நீ சீக்கிரவா, என்னால் கஷ்டமாக இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். சொல்லுங்க, ஒரே. ஃபலூடா அப்படின்னு ஒன்று, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அப்படி தான் ஃபலூடா தானே? ஆமாம், 7-8 போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு டேஸ்ட். வேதம் சொல்லுது அவர்கள் இருவரும் ஒரே ஒன்றரை கலந்து, கணவன் மனைவி. அதை விட சூப்பர் டேஸ்ட் ஃபலூடா. எப்படின்னா முப்பரி நூல், தேவனும் ஒரு கணவன் ஒரு மனைவி 3 பேரும் சேர்ந்தா, இது வரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 கயிறை போட்டு டைட் பண்ணுறதை விட பலமான காரியம். 4 போட்டாலும் யூஸ்லெஸ் தான், 10 போட்டாலும் யூஸ்லெஸ் தான், 2 போட்டாலும் யூஸ்லெஸ் தான். முப்பரி நூல் சீக்கிரமாக யாராவது பிரசங்கில் அப்போவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கரங்களை தான். அல்லேலூயா. 3இல் ஒன்றானவர். நெஞ்ச தொட்டுட்டீங்க அண்ணே. நல்லா கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. கடந்த வாரத்தில் பார்த்தோம், பூமி எங்கேயும் செய்யப்படாத. சொல்லுங்க ஐயா, காட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். அதை தான் நான் சொல்ல வரேன். எதையும் செய்வார் நம்ம அப்பா நமக்காக, எதையும் செய்வார். அதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம், வியப்பு, பாராட்டு, உணர்ச்சி, எ ஃபீலிங் ஆஃப் சர்ப்ரைஸ் அண்ட் அட்மிரேஷன், ஆச்சரியம், வியக்கத்தக்க, மெச்சத்தக்க ஒன்று, அமேஸ்மெண்ட். அப்போ அதிசயம் என்றால் என்ன? நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஒரு நபர். அதற்கு அவர் கர்த்தருடைய தூதானவன், என் நாமம் என்ன, நியாயாதிபதிகள் 18-19 என்று நீ கேட்க வேண்டியது என்ன? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, என் நாமம் என்ன, நீ கேட்க வேண்டியது என்ன அப்படி சொல்லிட்டு, நீ யாரு? ஒருத்தர் கேட்குறார். அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே என்ன நீ யாருன்னு கேட்ட 2வது ஆள் யார்? நீ தான். முதல்ல யார் கேட்டா? வாசலில் இருக்க செக்யூரிட்டி கேட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லிட்டு, நீ கேட்க வேண்டியது என்ன, என் நாமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அது அதிசயம். சத்தமாக சொல்லுங்க, அதிசயம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், செய்யப்படாத அதிசயம். சொல்லுங்க. 2வது நான் சொன்னேன், யோபு 5:9, யோபு 9:10, எண்ணி முடியாத அதிசயம் அவர் செய்கிறார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயம். 2வது சொன்ன எண்ணி முடியாத அதிசயம். 3வது சொன்ன என்ன சொன்னேன்? பூர்வ காலத்து அதிசயம். 77:11, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஐயா, பூர்வ காலம் அன்னைக்கு அப்பம் பெருகுச்சு, இப்போ பெருகுமா? இப்பவும் பெருகும். பெங்களூரில் ஒரு ஊழியர், அவங்க கூட 4 பேர் 5 பேர் மொத்தம். அவங்களுக்கு இரவு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ இட்லி தோசைலாம் இருக்குது. அப்போ வந்திருந்த கெஸ்ட்டுக்கு அந்த சாப்பாடு கொடுக்குற அம்மா சொல்லிச்சு, சப்பாத்தி ஒரே ஒரு சப்பாத்தி இருக்குது, ஒரே ஒரு சப்பாத்தி இருக்குது அப்படின்னு. அந்த கெஸ்ட்டு ஸ்பீக்கருக்கும் அவங்க கூட 4 பேர் இருக்காங்க. அந்த கெஸ்ட்டு ஸ்பீக்கர்கிட்ட கொண்டு அந்த ஒரே ஒரு சப்பாத்தியை வச்சு குருமா வச்சாங்களாம். அப்போ கூட உள்ளவங்க சொன்னாங்களா, அவருக்கு மட்டும்தான் சப்பாத்தி, எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு. இன்னும் இருக்குது, உங்களுக்கு சப்பாத்தி இருக்குன்னு அந்த கெஸ்ட்டு ஸ்பீக்கர், அந்த தலைமை அந்த ஊழியர் சப்பாத்தி எடுத்து பாதி பிச்சு ஒருத்தர் கொடுத்தார். 5 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து எனக்கு நண்பர், பாதியை பிச்சு கொடுக்குறாரா, அடுத்த பாதியை வளருது. எனக்கு அதையும் பிச்சு உங்களுக்கு, அடுத்தாப்புல வளருது, அதையும் பிச்சு உங்களுக்கு. ஒரு சப்பாத்தி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு சப்பாத்தி, இங்கே ஒரு சப்பாத்தி, இவருக்கு ஒரு சப்பாத்தி, 3 சப்பாத்தி ஆகி. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷாக் ஆயிட்டு. அப்பத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கும் பூர்வ காலத்து அதிசயத்தை, பைபிளில் நீங்கள் சில இடத்துல கையை வச்சு ஜோம் பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கும் அவருடைய அதிசயம் குறைந்து போகவே இல்லை, அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. பூர்வ காலத்து அதிசயங்களை செய்கிறவர். 4வது என்ன சொன்ன? இருளிலே
ஐயா சில நேரம் பெரிய மிராக்கிள் நடக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளாக் அவுட் ஆயிரும். அது நடக்கிறதுக்கான அறிகுறியே இருக்காது. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிட்டு. வேதம் சொல்லுது, சூழ்நிலை ஒன்று சொல்லுது, இனி சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். 4:17 ரோமரில் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி 21 தேவனை மகிமைப்படுத்தினால் 21 எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். சூழ்நிலை ஒன்று சொல்லும், இது நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது முடியவே முடியாது. ஒரு முறை அசாமுடைய கேபிட்டல் என்னது? கோஹாத்தி. கோஹாத்திலிருந்து ஒரு ஊழியர் அவருடைய மனைவி ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி கோச். எய்த்தாப்பில் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அம்பாசிடர் இல்லாட்டி இந்தியாவினுடைய தூதுவர் ஒருத்தர், கல்கட்டா தூதுவர் அவரும் எய்த்தாப்பில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த ஊழியர் பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னாரா தீர்க்க தரிசனமாக, உங்கள் பையன் ஒரு நாளில் டாக்டர் ஆவான் அப்படின்ன உடனே நல்லா கவனிங்க, சூழ்நிலை ஒன்று சொல்லும். அவங்க சிரிச்சிட்டாங்களாம் கணவனும் மனைவியும். காரணம், அந்த பையன் ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையன், 50% தான் செமி. மூளை வளர்ச்சியே இல்லை, பாதி மூளை தான் அவனுக்கு இருக்குது. ஆனால் தீர்க்கதரிசனம் என்ன சொல்கிறாரு, உங்கள் பையன் டாக்டரா ஆவான். அவங்க பிராமின் ஃபேமிலி. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், சார் அதுக்கு ரொம்ப சான்ஸு குறைவு, பையனுக்கு மூளை வளர்ச்சியே சரியில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா பையன் யார் ஆயிடுவானா, டாக்டர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா? அடையாளம் சொல்கிறேன். இங்கே ட்ரெயினை விட்டு இறங்கும்போது கல்கட்டாவில் அம்பாசிடராக இருக்கீங்க, இங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு அம்பாசிடராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதுதான் அடையாளம் அப்படின்னு அந்த ஊழியர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். கல்கட்டா ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அவங்களுடைய அந்த ஆஃபீஸில் உள்ள அசிஸ்டண்ட் கல்கட்டாவில் போய் கணவன் மனைவி பிள்ளைகள் இறங்குறாங்களாம், இவங்களும் இறங்குறாங்க. சார் உங்களுக்கு கல்கட்டாவில் போஸ்டிங் இல்லை, நீங்கள் அமெரிக்கா அம்பாசிடராக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கொடுத்தாங்க. கரங்களை தட்டுங்கள். அந்த பிராமியன் ஆஃபீஸர் காலிலே விழுந்துட்டார், அந்த ஊழியர் காலில். ஐயா, ஆண்டவர் இப்படிலாம் பேசுவாரா? இப்போ நல்லா கவனிங்க, சூழ்நிலை ஒன்று சொல்லும், அதையே இல்லை வாய்ப்பு இல்லை புலம்பக்கூடாது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதே ஊழியக்காரர் அமெரிக்காவுக்கு 18 வருஷம் கழிச்சு அமெரிக்கா போகிறாராம். ஏர்போர்ட்டில் இவர் நிற்காராம். யார்? நம்ம அம்பாசிடர் தூதுவர் நின்று, டேய் நீ 18 வருஷம் முன்னால் சின்ன பையனா நீ இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார்ரா நீ டாக்டர் ஆவன்னு, அப்போ உனக்கு மூளை வளர்ச்சியே இல்லை, இப்போ அவன் டாக்டர் முடிச்சுட்டானா, சாமி ஐயா காலில் விழுடா அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே அந்த பையன் காலில் விழுந்தானா, நமஸ்காரம் பண்ணானா. ஐயா, இல்லாததை இருக்கிறதே போல கரங்களை தட்டுங்களேன். இருளிலே அதிசயங்களை செய்கிறவர், பூர்வ கால அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், செய்யப்படாத அதிசயங்களை செய்கிறவர். இப்போ சூழ்நிலையை வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. எனக்கு இவ்வளோதான் சம்பளம், இதுக்குள்ளே தான் நான் வண்டி ஓட்டணும்,
அப்போ என்ன செய்ய? அப்போ முதல்ல தசம பாகத்தை கட் பண்ணணும். அப்படி இருக்க வேண்டாம். ஐயா, உங்கள் திறமையில், என் திறமையில், என் பட்ஜெட்டில், உங்கள் பட்ஜெட்டில் நடக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா? 1964 வருடம் இந்த டெபிட் கார்டு வந்த புதுசு, இந்த ஏடிஎம் கார்டெலாம் வந்த புதுசு. கம்ப்யூட்டர்லாம் வந்த புதுசு 1964 வருடம். ஒரு பையன் அந்த டெபிட் கார்டு வாங்கணும்னா அந்த நாட்கள் அமெரிக்காவில் $500 கொடுத்தா தான் டெபிட் கார்டு கிடைக்கும். $500 கொடுத்துட்டா டெபிட் கார்டு வந்துட்டு அவனுக்கு நல்லா டெபிட் கார்டு நமக்கு வந்துட்டு நம்ம $500 நம்ம எடுத்துடுவோம். $500 பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற பையன் நம்ம ரூபாயாவது $500 டெபிட் கார்டை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி செலவுக்கு இல்லாமல் $500 டெபிட் கார்டில் போய் எடுத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேலன்ஸ் அவன் அக்கௌண்ட்டில் எவ்வளோன்னு பார்த்தா அந்த பையனால் இமேஜின் பண்ணவே முடியலை. அத்தனை டிஜிட்டில் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவிலேயே நம்பர் 1 பணக்காரனுடைய அக்கௌண்ட்டும் இந்த பையனுடைய அக்கௌண்ட்டும் கம்ப்யூட்டர் மிஸ்டேக்னால ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆயிட்டு. கரங்களை தட்டலாமே. உண்மையாக நடந்தது. $500 போய் எடுத்திருக்காங்க. இங்கே பேலன்ஸ் பார்த்தா நிறைய. மறுபடியும் எடுத்திருக்கேன். 15 வருஷம் எடுத்து அந்த பெட்ரோல் பங்கே விலைக்கு வாங்கிட்டான். உண்மையாக நடந்தது. 15 வருஷம் கழிச்சு தான் அதை கண்டுபிடிச்சாங்களா. அதுக்குள்ளே பெட்ரோல் பங்கு ஓனராகவே ஆயிட்டான். ஐயா, உங்கள் பலத்தில் என் பலத்தில் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்றைக்கு கர்த்தருக்கென்று நம்ம விதைக்கிறோமோ கொடுக்கிறோமோ அன்னைக்கு நான் பரலோக தேவனோடு கனெக்ட் ஆயிட்டேன். வானத்தின் பலகணி எனக்காய் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டுங்களை. கடமைக்காக அல்ல, விசனமாய் அல்ல, ஏதோ கொடுக்கணுமாங்கிறதுக்காக இல்லை. யூ ஆர் கனெக்டட் வித் ஆல்மைட்டி ட்ரெஷர். பைபிளில் போட்டிருக்கு, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இப்போ ஆண்டவர் இப்போ 5வது என்ன அற்புதத்தை செய்கிறாரா? வாசிக்கலாமே. இன்னைக்கு ஒரு 3 இதை நம்ம பார்க்கலாம். 107:24 சங்கீதம் 107:24. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழம், சமுத்திரத்தின் ஆழத்தில் பாவங்களை போட்டுட்டாரு, அக்கிரமங்களை போட்டுட்டாரு. ஆழத்தில் அதிசயங்களை வைத்திருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 2லையும் பாருங்க. 47:5 வாசிங்களேன். எசேக்கியேல் 47:5. ஆழத்தில் அதிசயங்களை வைத்திருக்கிறார். பின்னும் அவர் 47:5 பின்னும் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. Afterward he measured 1,000 and it was a river that I could not pass over, for the waters were risen, waters to swim in, a river that could not be passed over. எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்களேன். ஆழத்திலே கடக்க முடியாது, ஆழத்திலே என்ன முடியாது, ஆழத்தில் ஐஸ்வர்யத்தை கணக்கு பார்க்க முடியாது, சொத்தை கணக்கு பார்க்க முடியாது. ஆழம், ஜெபத்தின் ஆழம், வசனங்களின் ஆழம், அந்நிய பாஷையின் ஆழம், ஆழங்களிலே அதிசயங்களை கட்டளையிடுகிறார். 107 என்ன வசனம் அது? ஆழத்தில் அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை. உன்னை அதிசயம் காண செய்வேன்,
நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்குரைத்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய், வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ பிளந்தே வழிவிடுமே. எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம். ஏமாற்றத்தோடு இருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போப்பா. லூக்கா 5ஆம் அதிகாரம். கொஞ்சம் ஆழத்துக்கு வாப்பா. பக்கத்தில் சொன்ன கொஞ்சம் ஆழத்துக்கு வா. பக்கத்தில் கொஞ்சம் ஆழத்துக்கு, கொஞ்சம் சீக்கிரமாக சர்ச்சைக்கு வா, கொஞ்சம் பைபிள் வாசி, கொஞ்சம் கொஞ்சம். ஒரு பாஸ்டர், பிசாசு பிடிச்சிருக்கு பாஸ்டர் வாங்க, வீட்டுக்கு போயிட்டார். பாஸ்டர் வேறுங்கடே பைபிளை காரில் வச்சுட்டு எடுக்காமல் போய் பைபிள் எடுங்க அப்படின்னு. இல்லை பைபிள் எடுங்க, இல்லை ராவினே பைபிள் எடுங்க, இல்லை பைபிள். வீட்டில் பாஸ்டர் பைபிள் கேட்கார். கடைசியில் அந்த இது இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, குதிரையா என்ன இது, இந்த இது மேலே ஏறுறதுக்கு கோக்காளியை கொண்டு வந்து அந்த பரன் மேலே ஏறி அதில் ஒரு அட்டைப்பெட்டியில் அது கையை விட்டு ஒருத்தன் எடுத்து அப்பாரம் அடிக்காத அடித்து தூசி எடுத்து. இப்போ பைபிள் எங்கே இருக்குது? பரன் மேலே. வசனம் இல்லாத வாழ்க்கை வசனமான வாழ்க்கை. நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அந்நிய கர்ம வேற எவனுக்கோ வந்தது போல. கவனிங்க, ஆழத்திலே பேதுரு பெரிய ஏமாற்றம். வார்த்தை இல்லை, இயேசு கிடையாது. நல்லது, சொந்த பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லது. ஆனால் ஒரு சின்ன காரியம் எனக்கு தலைவலி மாதிரி இருக்குன்னு சொந்தக்காரன் சொல்லிடக்கூடாது. நாளைக்கு நான் விடிய வந்துருந்தேன் உங்கள் வீட்டுக்கு, ஞாயிற்றுக்கிழமை. சர்ச்சை விட்டுட்டு அங்கே போய் ரசம் வச்சு எனது இது பண்ணி இங்கேருந்து பிறகு நாட்டுக்கோழி சோப்பு கொண்டு போய் கடைசியில் முடிஞ்சு வரும்போது ஒரே சண்டை. ஐயா பக்கத்தில் சொல்லுவாங்க, வைக்க வேண்டியதை முதல்ல வைங்க, மற்ற எல்லாம் சரியாக கட்டப்படும். யோசேப்பு தேவனை முன்னால் வைச்சான். நான் அல்ல தேவனை 20 முறை. ஆதியாமத்தில் பார்த்தோன்னா 20 முறை தாய் மாமே நாய் மாமே இவனுங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஐயா. சொந்த பந்தங்கள்லாம் பார்க்காத ஆள். எனக்கு 57 வயசு ஆக போகுது. கர்த்தரை முன்னால் வச்சு நீ வெளிநாட்டுக்கு ஓடி போனாலும், யோசேப்பு கர்த்தரை முன்னால் வச்சு எகிப்துக்கு போயிட்டான். சொந்தக்காரங்கள்லாம் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, சும்மா சொல்லலை ஐயா. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல
முதல் இடத்துல நீ வச்சு பாரு. உன் சொந்த பந்தங்கள்லாம் யோசேப்பு காலில் விழுந்து தாழ விழுந்து, நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமைகள், கரங்களை தடி. இதாயா பைபிளுடைய பிரின்சிபல்? இதுதான். ஒரு ஃபங்க்ஷன் வந்துடக்கூடாது, முந்தின நாளே இங்கே கிடந்து வள 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 சல 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 சலன்னு பேசி கடைசியில் ஒரு 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 வசனம் நிறைவேறும். நீதிமொழியில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நகைப்பின் முடிவு சஞ்சலம். போகும்போது சந்தோஷமாக போயிட்டு வரும்போது ஏன் தான் போனோன்னு ஆயிட்டு. இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், உண்மையாக சொல்லுங்களேன். இதெல்லாம் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நகைப்பின் முடிவு சஞ்சலம். நான் பார்த்துட்டேன், கழுத்தை கட்டி. நானும்லாம் அப்படி தானே இருந்தேன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், அண்ணன் உடையான் ஆப்கானிஸ்தானுக்கு அஞ்சான், அப்படி தான் நானும் இருந்தேன். வச்சாம்பாரு வெடி, கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடி. அண்ணன் தம்பி உறவு வேண்டாம், சொந்த பந்தம் உறவு அப்படிலாம் சொல்லலை. உம்மை அண்டினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை மாண்டதில்லை, உம்மை அண்டினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை மாண்டதில்லை. தாவீது 8 அண்ணன் தம்பியோட பிறந்தவன் தான். அவன் சொல்றான் ஒரு ஸ்டேட்மெண்ட் 2ஆம் சங்கீதத்தில், எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். கரங்களை தட்டுங்க. எனக்கோ, இந்த கோ 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 நமக்கோ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். தாவீது சொல்றான் எனக்கோ. ஸோ அண்ணன் தம்பி உறவு அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, அதெல்லாம் முக்கியப்படுத்துங்க. இன்னொரு லகம் இருக்கு. நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், செத்ததுக்கு வர மாட்டேன், நான் லேவி. அப்படி சுவாப அன்பு இல்லாமல் ஒன்று இருக்கு. நீங்கள் உங்கள் அப்பா இறந்ததுக்கு போலியா? இல்லை, எனக்கு இயேசு தான் தகப்பன், இயேசு தான் தாய். நான் பரலோகத்தில் என் அப்பாவை முகமுகமாய் சந்திப்பேன். இல்லை, உங்கள் அப்பா நரகத்துக்குள்ள போவான், நரகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஐஸ்வர்யவான் லாசருவை போல நான் எட்டி பார்ப்பேன். சுவாப அன்பு இல்லாமல் அப்படி இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் ஊழியக்காரன், அப்படி இல்லை. தாவீது ஊழியக்காரன், ஒரு மெய்ப்பெண், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகன். 5 விதமான அழைப்பு தாவீது மேலே இருக்கு. ஆனால் தான் பிள்ளைக்காக வேதம் சொல்லுது, அவன் சத்தமிட்டு கதறினான், அழுதான். பிள்ளைக்காக 1 வாரம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறான். சுவாப அன்பே இல்லாத இன்னொரு ஆவிக்குரிய கூட்டம். இவைகளில் எது பெரியதான்? நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இவைகளில் அன்பே பிரதான். இப்போ நல்ல கவனிங்க. ஆழத்தில் அதிசயங்களை செய்கிறவர், ஜெபத்தின் ஆழம், வேத வாசிப்பின் ஆழம், அந்நிய பாஷையின் ஆழம், அன்பின் ஆழம், நீளம், அகலம் இன்னதென்று அறியத்தக்கதாக. இப்போ கர்த்தரை நீங்கள் முன்னால் வைங்க, உங்கள் உறவுகள் ஒன்றும் பாதிக்கப்படாது. உங்கள் உறவுகள்கிட்ட இருந்து வர வேண்டிய ஃபோன் கால் தானாக வரும். எனக்காய் ஜெபம் பண்ணிக்கப்பா. நேற்று இரவு நினைக்கிறேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ண? நான் போன வாரம் ஜெபம் பண்ணேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன், கிரியாட்டின் லெவல் 8 பாயிண்ட் இருக்கேன், கிட்னி தான் மாற்றணும். ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி கீழே வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கிரியாட்டின் 8 பாயிண்ட்லேருந்து 3 பாயிண்ட் ஆகிட்டு. உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. சபைக்கு வந்து சாட்சி சொல்லணும்னு நினச்சேன் பாஸ்டர், மறுபடியும் கிரியாட்டின் கொஞ்சம் கூடியிருக்க, ஜெபம் பண்ணுங்க. ஃபோனில் ஜெபம் பண்ணுறோம், அப்படியே தழும்புகளால் சுகமானீர்கள். லார்ட், ஐ ஸ்பீக் லைஃப், ஜீவனை பேசுகிறோம், தீர்க்காயுசை பேசுகிறோம். ஐ பைண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் டெத், மரண ஆவிகளை கட்டுக்கிறேன்னு எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டர், எல்லிஸ் நகரில் ஒரு டாக்டர், எம்டி படித்த டாக்டர், வெண்டிலேட்டர்லாம் போட்டு செத்துக்கிட்டு இருக்கார், உயிர் பெயருங்கிற நிலைமை. அப்போலோவில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார், லண்டன் போக போகிறார். கரங்களை தாட்டுங்கள. ஐயா, நீ ஜீவனை பேசுனா
ஒரு மனுஷனுடைய நாவிலே மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆழத்துக்கு நீங்கள் போக 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 கோயம்புத்தூரில் கேன்சருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார். தென்காசியில் ஒரு கேன்சர் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எனக்கு தெரியும், சொந்தக்கார பொண்ணுக்கு சோகமாயிட்டு. ஆழத்தில் பேதுரு ஜெபத்தின் ஆழத்தில் 9 மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு புறப்பட்டு போனான். பக்கத்தில் சொல்லுங்களேன். சரியான நேரத்துக்கு தேவாலயத்திற்கு போனால் உங்கள் நிழலில் கூட அற்புதம் நடக்கும். நல்ல கரங்களை தாட்டுங்க. பேதுரு 9 மணி நேரத்தில் தேவாலயத்திற்கு கரெக்டாக போகிறான். வழக்கத்தின்படியே அவனுடைய நிழல் பட்டு சுகம். அப்போ இந்த 40 நாட்கள், இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் வரைக்கும் வழக்கமாக பண்ணுற ஜெபத்தை விட கூடுதலாக 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. சகோதரிகள், வீட்டில் இருக்க சகோதரிகளை நான் சொல்கிறேன். ஏசபேலுக்கு விற்று போட்டான்னா ஆகாப், நீங்கள் ஜெபத்துக்கு உங்களை விற்று போடுங்க. பெனிகின் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய சிக்காகோவில் ஒரு மீட்டிங், நான் போகல, ஆனால் போனவர் சொன்னார், வாடகைக்கு பிளேன், அவருடைய பிளேன் ரிப்பேர் ஆகிடுச்சு, வாடகைக்கு ஃப்ளைட் எடுத்து வந்து மீட்டிங்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிட்டு வரேன், மாரிசரியிலோ அவர் ஜெபத்தை நடத்துவார்னு இப்படி வெளியே போன மனுஷன் 5 நிமிஷத்தில் வந்துட்டார். வந்து சொன்னாரா, நான் ஜெபத்தை ஆரம்பித்து விட்டுட்டு போயிடலான்னு போனேன். ஆண்டவர் சொன்னாரா, இதை விட உனக்கு என்னடா வேலை, ஜெபத்தில் உட்கார். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஜெபத்தை விட வேற என்ன வேலை? புரியுதா? காலை இருட்டோடு அவர் எழுந்திருக்காள். வேதம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை குறித்து நீதிமொழிகள் 31 போட்டிருக்கு, இருட்டோடு எழுந்திருக்கிறாள். காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டா என்னையா? வாலிப பிள்ளைங்க என் கண்ணால் பார்க்க 11 மணிக்கு எந்திக்கி. காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கி? 11 மணிக்கு. மணியை பார்க்க 11 மணி. அவட்ட கேட்டால் இருட்டோடு தான் எழுந்திருக்கேன். என்ன 11 மணிக்கு வந்து இருட்டோடு எழுந்திரிச்சிருக்கியா? ஆமாம், என் கண்ணை முன்னே இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஆழத்தில். அப்போ பக்கத்தில் சொல்லுங்கள், அதிசயம் சொல்லுங்கள், ஆழத்தில். ஏன் இந்த முத்து இதெல்லாம் இருக்குல்ல, முத்து கல், விலையேற பெற்ற கல்லாம் கடலின் எதில் இருக்குது தெரியுமா? சொல்லுங்களேன், ஆழத்தில். பசிபிக் கடலில் மேலேருந்து இப்படி ஒரு கல்லை போட்டால் 20 கிலோமீட்டர் ஆழம், கிட்டத்தட்ட திருமங்கலம் தூரம் இங்கேருந்து. அந்த கல் போய் கீழே சேரவே 1.5 மணி நேரம் ஆகுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாட்களில் ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வேணும். அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும், என் பிள்ளைக்கு நடக்கணும், நகை வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த பூமியில் நல்ல வாழ்க்கை, தரமான வாழ்க்கை நான் வாழணும், என் புருஷன் ஒரு தரமான மனுஷனாக வாழணும், என் மனைவி தரமான வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கணுக்கால் அளவு ஆழம் அல்ல, முழங்கால் அளவு ஆழம் அல்ல, இடுப்பு அளவும் ஆழம் அல்ல, கடக்கக்கூடாத நீச்சல் ஆழம். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக
வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆழத்துறை அதிசயங்களை செய்கிறவர். இங்கே ஏறி வா என்கிற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். யாக்கோபு பார்க்கையில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்கள் ஆழத்தில் இல்லை பாஸ்டர், ஆழத்தில் மாட்டிக்கிட்டா செத்துருவேன் பாஸ்டர். பேதுரு ஆழத்தில் மாட்டிக்கிட்டான், கடலின் ஆழத்தில். ஆண்டவரே அமிழ்ந்து போகிறேனே. ஆண்டவர் அந்த ஆழத்தில் வந்து அவனுடைய கரத்தை பிடிச்சு என்ன செய்தாராம்? கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆழத்தில் தேவனுடைய தனிப்பட்ட சந்திப்பு. என்கவுண்டர் ஆஃப் ஜீசஸ் will happen in the depth of the sea. ஆழத்தில் இருந்து தூக்குறதே ஒரு இன்பம் தெரியுமா? ஆழத்தில் அவருடைய அதிசயங்கள். அப்போ பூமி எங்கு செய்யப்படாத அதிசயத்தை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார், பூர்வ காலத்து அதிசயங்களை செய்கிறார், இருளிலே அதிசயங்களை செய்கிறார். இப்போ கடைசி என்ன சொன்னேன்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆழத்தில். கொஞ்சம் ஜெபத்தின் ஆழத்து. நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் போகும்போது புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைகள் சொல்வார் மனுஷன் 200 மைல் ஸ்பீடில் கர்த்தரின் மேய்ப்பர் கர்த்தரின் மேய்ப்பர். அப்போ தான் கண்டுபிடிப்பேன் ஒரு 23 சங்கீதத்தை புருஷன் என்ன செய்தார் சொல்லுதார். போகும்போது சிலுவை, இங்கே ஐயா இங்கே வாங்க, இங்கே வாங்க. பையன் ஸ்கூல் போகும்போது அம்மா அம்மா முகத்தில் என்ன செய்யணும்? தலையை நீட்டும். சரி, கறி வாங்கி கொடுக்கணும். உட்கார். கல்யாண நாள் இன்னைக்கு. நல்லா கவனிங்க. இதான் அரை செகண்ட், 1 செகண்ட். சில ஆட்களை நான் பார்த்துருக்கேன். இல்லாட்டி 2 வடி. செங்கடல் வழி தனை திறந்தவே என் தேவனின் கரமே. இதெல்லாம் ஆரம்பம். இதெல்லாம் குழந்தைக்கு 2 உருண்டை 3 உருண்டை, இதெல்லாம் குழந்தை. நான் வாலிபன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை உருட்டி விட்டேன். வாலிபன் ஆன பிறகு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஸ்பூனை வச்சு 4 கரண்டியாக சாப்பிட்றதும். பிம்ம புஷ்டி பயில்வான் மாதிரி உருண்டை. திருநெல்வேலியெலாம் முந்தியெல்லாம் சாதத்தை எங்கள் கிராமத்துலேருந்து எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. சாதத்தை சாப்பிடும்போதே ஃபுல்லாக இப்படி இருக்கும் இந்த அப்படி. அப்போ மறுபோன சொல்லுங்கோ. இவனுங்களெல்லாம் கிரிக்கெட் டீமில் விட்டால் ஸ்டெம்பில் கரெக்டாக அடிப்பாங்க. ஆமாம். ஊட்டியில் யானை நம்ம சர்ச்சிலேருந்து போயிருந்தோம் பார்க்கணும். யானைக்கு ஒரு உருண்டை 5 கிலோ 7 கிலோ இருக்கும். அந்த பாகன் வந்து அந்த சத்து உருண்டைன்னு சாயங்காலம் போல் இவ்வளோ தடி போட்டுறோம். நம்ம ஊட்டிக்கு நம்ம சபையில் போயிருந்தோம். ஊட்டிக்கு யானைக்கு சத்து உருண்டைன்னு இவ்வளோ தடி உருண்டை. அது வாயை பழக்க. நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவில் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். அப்போ இந்த குழந்தை ஜபம்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதெல்லாம் சின்ன சாமுவேல், அவனுக்கு ஒரு சின்ன சட்டை. சாமுவேலுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சுருக்கானா சட்டை. இப்போ ஃபேஷனு. நான் எனக்கு சைஸ் கேட்டேன், என்ன 44 அப்படி. இங்கே பார்த்தா கடைசியில் அது ஷார்ட் ஷர்ட்டான். எனக்கு கூறுகட்டவங்க 44க்கு ஷார்ட் ஷர்ட்லாம் வச்சா நான் போட முடியுமா? நான் வீட்டில் வந்து போடுறது அது இப்படி இருக்குது, மயில் மர்சி மாதிரி, கோட்டு மாதிரி இருக்குது. சாமுவேலுக்கு ஒரு சின்ன சட்டை அவனுடைய தாய் வருஷந்தோறும் தைத்து கொண்டு வருவாள்.
என் சைஸுக்கெல்லாம் ஷார்ட் ஷர்ட் போட்டால் விளங்குமா? சரி, என்ன செய்ய, அந்த கன்றாவி இருக்கட்டும். என்ன கவனிங்க, ஆழத்திலே, சத்தமாக சொல்லுங்க, ஆழத்திலே. இன்னும் அடுத்தாப்புல பாருங்க, 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய். எல்லாம் சத்தமாக, ஆழத்தில் மாத்திரம் அல்ல, பிரமிக்கத்தக்க. I will praise thee, for I am fearfully and wonderfully made. Marvelous are thy works, and that my soul knoweth right well. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பிரமிக்கத்தக்க. அந்த பிறவி சப்பானி சுகமாக்கப்பட்டதை பற்றி பிரமித்தார்களாம். பைபிளில் அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ரொம்ப இருக்கு. பேதுரு மீன் 2 வலை கிளியத்தக்கதாக, 500 கிலோ பிடிக்கக்கூடிய மீன் 10 டன்னு மீனை பிடிச்சி இழுத்தாங்களாம், வலை கிளியத்தக்கதாக. பக்கத்தில் சொல்லுங்களேன், இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் மணி பர்ஸ்லாம் கிளியும். பாஸ்டர், படிப்பு கிளியுமா? கிளியாதா? அதான் எங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல IAS IPS ஆகணும், MD MP, இப்படி IPS IAS அம்பாசிடர், இப்படி ஒலிம்பிக் வீரர்கள் ஆகணும் நம்ம பிள்ளைகள்லாம். மெட்ராஸில் 3.5 வயசு பையன், 3 அடி ஆள், ஒரு ஆள் கிராம ஊழியத்து பேருக்காக ஒரு பாஸ்டர், 3 அடி பையன் ஒரு குறிப்பிட்ட ஊரில், மெட்ராஸில் உண்மையாக நடந்தது. அந்த ஊர் பிரசிடெண்ட், ஐயா ஊழியம் செய்ய போகிறோம், ஊழியம்லாம் செய்யுங்கய்யா, இவனுக்கு ஏதாவது அற்புதம் செய்யுங்க. என் மகன், பிரசிடெண்ட் மகன் 3 அடி குள்ளம். என்ன கவனிங்க, இவன் வளரணுமையா, ஒரு பையிலும் பொண்ணு கொடுக்க மாட்டேக்கான். இவன் மாத்திரம் சுகமாயிட்டான், வளர்ந்துட்டான். இந்த ஊரில் நாங்களே சர்ச்சை கட்டி தரோம். அந்த பாஸ்டர் சொல்லுவான், ஆண்டவரே எவனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்மால் ஆகும், இவனை கொஞ்சம் வளர்த்திய கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார. பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்மையாக நடந்தது. 3 அடி பையன் 5 செகண்டில் 5.5 அடியாக வளர்ந்தான். பேண்ட் சட்டை கிட்டலாம் கிழிஞ்சி பாஸ்டர் சட்டையை கழட்டி கொடுத்தாரான். கரங்களை தட்டுங்கள. பிரமிக்கத்தக்க பேரன்பை நான் போன வாரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டை போடும். பிரமிக்கத்தக்க அதிசயம். ஐயா சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு இந்த அற்புத அடையாளத்தை பற்றி பேசணும்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு பழக பேச செய்யும்போது எதையும் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். கரங்களை தட்டுங்களேன். நல்ல பிரமிக்கத்தக்க அதிசயம். இந்த சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் ஆண்டுக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து முத்துசாமி பிள்ளை அப்படின்னு அவர்கிட்ட கொரியர் பாய் அப்படின்னா செய்தி எங்கேருந்து கொண்டு போய் கொடுப்பான். ராஜாவுக்கு ஏதாவது செய்தி வந்தால் அந்த செய்தியை அவன் வந்து கொண்டு கொடுக்கணும். அவர் பேர் முத்துசாமி பிள்ளை. காலில் சலங்கை கட்டியிருப்பாங்க, கையில் ஈட்டி. அந்த தபாலை சாயங்காலம் 6 மணிக்குள்ளே கொண்டு கொடுக்கணும் சரபோஜி மன்னர்கிட்ட, இல்லாட்டி தலையை எடுத்துருவாங்க. வேகமாக ஓடுவாங்க. அப்படி ஒரு முறை இந்த முத்துசாமி பிள்ளை தஞ்சாவூர்லேருந்து ஏதோ ஒரு செய்தி வாங்கிறதுக்காக போயிட்டு மனுஷன் வேகமாக வந்துட்டு இருக்கிற, காலில் அடிபட்டுட்டு ரத்தம் சொட்டுது, கீழே விழுந்துட்டார். பார்க்குறாரு, சாயங்காலம் 6 மணி ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. இவர் வந்து அந்த செய்தியை கொண்டு கொடுக்கவும் முடியாது, இவருடைய தலை வெட்டப்படும். அப்போ இவர் வழி தாங்க முடியாமல் இன்னும் இருக்கிறது 5 நிமிஷம். என்னென்ன தெய்வத்தையோ கூப்பிட்டு பார்க்காரு. அவர் வணங்கின வழிபாட்டு மாற்று தெய்வங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்காரு, ஒன்றுமே நடக்கல். அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு ஜெர்மானிய மிஷினரி, முத்துசாமி யாருமே உதவி செய்யாத நேரம் ஏசப்பாவை கூப்பிடு, ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அரண்மனை ரொம்ப பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கு, ஒரு போக முடியாது, ஒரு தலை வெட்டப்படும். அப்போது அந்த ஜெர்மானிய மிஷினரி சொன்ன, யாருமே உதவி செய்யாத நேரம்
நீ அவருக்கு உதவி அவர்கிட்ட கேளு, ஏசப்பா உனக்கு உதவி செய்வார், உனக்கே பெருமைப்பாக இருக்கும். அப்போ இந்த முத்துசாமி பிள்ளை என்ன பண்ணாரா, அந்த ஜெர்மானிய மிஷினரி சொன்னது ஞாபகம் வந்துச்சான். ஏசப்பா நான் அரண்மனை தெரியுது, இன்னும் கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் நான் போகணும், 5 நிமிஷத்துக்குள்ளே போகவே முடியாது, என் தலை வெட்டப்படும், எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா, நாங்கள் போகணும், நீர் ஏதாவது செஞ்சாதான் என்னை கொண்டு போய் விட்டால் தான் முடியுமே தவிர இல்லாட்டி நான் சாக தான் செய்யணும், வேறு வழி கிடையாது. கையில் தபால் இருக்கு. சொல்லி கண்ணை மூடி சொல்லி முடிக்காரன், கண்ணை திறக்காரான், சரபோஜி மன்னருடைய படுக்கை அறையில் முத்துசாமி பிள்ளை வந்து நிற்காரான். கரங்களை தட்டுங்கால. இதெல்லாம் உண்மை, ஹிஸ்டரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா சரபோஜி மன்னருடைய பெட்ரூம்ல முத்துசாமி பிள்ளை. என்ன முத்துசாமி இங்க வந்து நிக்கிற? ராஜா கத்தனை கத்த பார்த்து 8 வாசல்ல இருக்கிற செக்யூரிட்டி ஓடி வந்துட்டாருங்களா. 8 செக்யூரிட்டியை தாண்டி எப்படி ராஜாவுடைய படுக்கை அறையில் வந்து நிற்க முடியும்? அப்போ முத்துசாமி பிள்ளை சொன்னாரா, ராஜாவே நான் வந்தேன், கீழே விழுந்துட்டேன், அடிபட்டு ரத்தம், 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் என்னால் ஓடி வர முடியாது, 5 நிமிஷத்தில் என் தலை பெயரும். இப்போ ஜெர்மானிய மிஷினரி சொன்னார், யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில், யாருமே உனக்கு உதவி பண்ணவே இல்லைங்கிற நேரத்தில் ஏசப்பாவை கூப்பிடு, ஏசப்பா உனக்கு உதவி செய்வார். முத்துசாமி ஞாபகம் வந்துச்சு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் முடிக்கல, இங்கே வந்துட்டேன், இதுதான் நடந்துச்சு ராஜாவேன்னு சொல்லி உடனே 6 மணி பெல் அங்கே அடிக்கேன். கரங்களை தட்டுங்களேன், அல்லேலூயா. ஏசப்பா தான் என்னை இங்கே கொண்டு விட்டார். அப்படியா அப்படின்னாரு. ஆமாம், இனி இவ்வளவு அற்புதம் செஞ்சு என் உயிரை காப்பாற்றின ஏசப்பாவுக்கு தவிர நான் வேற யாருக்கும் ஊழியம் செய்யலை, இன்னையோடு நான் வேலையை விடுறேன்னு இந்த முத்துசாமி பிள்ளை வேலையை விட்டாராம். அவருடைய மகன் சாமுவேல் ஐயர் தான் 200 கீர்த்தனைகளை எழுதினார். பிரமிப்பு. அந்த பாட்டு இருக்கா? மாய்க்க கொடுங்களேன். நான் இந்த பாட்டு ஒரு கவியை பாடலாம். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாதுய ஊதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். மாதுய என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். தம் கரத்தை என் மீதில் வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றார். நான் அவரின் வஸ்திரம் தோட ஆரோக்கியம் மாதுய ஊதிரதா என் பாவம் நீங்க கண்டே, இசையரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல். சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு அப்பா நமக்கு இருக்கிற. பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் அனாதையை போல உணராதீங்க. சொல்லாதீங்க, நீங்கள் அனாதையை போல உணராதீங்க. ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். அப்பா இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பாவை போல பெஸ்ட் அப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு யார் இருக்க முடியும்? அல்லேலூயா. கடைசியா 118ஆம் சங்கீதம். தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுதுமே இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வாசிக்கலை. 119-18 வாசிங்க.
உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செஞ்சிடலாம்? முதல்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயம். இரண்டாவது, எண்ணி முடியாத அதிசயம். மூணாவது, பூர்வ கால அதிசயம். நாலாவது, இருளிலே அதிசயம். ஐந்தாவது, ஆழத்திலே அதிசயம். ஆறாவது, பிரமிக்கத்தக்க. ஏழாவது, எல்லாம் சொல்லுங்க, வேதத்தில் உள்ள அதிசயம். வேதத்தில் உள்ள அதிசயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேரித் ஆற்றங்கரையில் ஒருத்தன் இருக்கான், எலியா. அங்கே போய் ஒளிந்துகொள். தேவன் ஊழியம்னா என்னது? ஊழியம்னா ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறத நான் செய்யணும், நான் சொல்கிறத அவர் செய்யணும், அதுதான். மோசே கர்த்தருடைய வார்த்தையின் அதான் ஊழியம். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மோசேயின் வார்த்தையின்படியே கர்த்தர். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியது தான் ஊழியம். உடைய வேதத்தில் உள்ள அதிசயம். இவன் போய் கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்துரு, அங்கே போய் அவன் ஒளிஞ்சிருக்கான். நான் அங்கே போஷிக்க உனக்கு காகங்களுக்கு நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். காகன்னு ஒன்று நம்ம காக்காவை நினச்சிடாதீங்க. காக்கா அருவருப்பான பைபிள்லேயே போட்டிருக்கு. பைபிள் உள்ள காகங்கிறது கழுகு, கிட்டத்தட்ட கழுகு ஜாதியில் ஒரு இது, அதுதான். ஏன்னா இறைச்சி துண்டை தூக்கிட்டு வரணுன்னா எலியாவுக்கெல்லாம் மினிமம் 2 கிலோ 3 கிலோ வேணும். நம்மளை போல் 300 கிராம் 400 கிராம் வாங்கி 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வச்சு சாப்பிட்றது. அம்மா சமையலுக்கு முண்டாட்டி சமையலுக்கு என்ன வித்தியாசம்? சுட கொடுக்கறது அம்மா, சுட வச்சு கொடுக்கறது ஒய்ஃபு. நல்லா கவனிங்க. இப்போ சுட ஆவியானவர் கூட ஒரு அம்மா சுட வச்சு கொடுக்கல, சுட எல்லாம் சதமாக சொல்லுங்க, சுட. அப்படியே சில காட்சிகள் நல்ல ரோட்டோர கடைகளில் அப்படி கொத்து புரோட்டா போடும்போது அப்படி அந்த ஆவி வரும் பார்க்கணும். மேகமே மகிமையின் மேகமே அப்படின்னு. காஃபி குடித்தாலும் நம்ம ஆட்களுக்கு அதில் ஒரு மேகம் வரணும். ஏன்னா ஆவியானவரோட கனெக்டான அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள் நம்மெல்லாம். நல்லா கவனிங்க. இப்போ சூப்பர் நேச்சுரல் வேதத்தில் உள்ள அதிசயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா களியக்காவலையில் என்ன செய்கிறது? களியக்காவலையில் உண்மையாக நடந்தது. கணவன் இறந்து போயிட்டா, 4 பசங்க, 3 நாள் சாப்பாடு கிடையாது அந்த குடும்பத்துக்கு. இந்த பயலுங்க வெளியில் போய் சொந்தக்காரன் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றக்கூடாது. அந்த அம்மா பூட்டை போட்டு செத்தாலும் விசுவாசத்தில் சாவது கிடையாது. நீதிமானே பசியினால் வருந்த விடார். உச்சிதமான கோதுமைனாலும் கண்மலை தேனினாலும் உன்னை என்ன செய்வாராம்? போஷிப்பார். இந்த அம்மா 3 நாள் பசி, பயலு எல்லாம் அழ ஆரம்பிச்சு தண்ணியை கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. கொச்சி குஞ்சு பிரசங்கியார்னு அவர் கேரளா, அப்போ களியக்காவில் கேரளாவோட கனெக்ட் ஆயிருச்சு. கொச்சி குஞ்சு பிரசங்கியார் கேரளா ஊழியத்தை முடித்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேர் பொட்டுக்கடலை பிரசங்கியார். எப்பவுமே பொறிகடலை கையில் வச்சுருப்பாராம். சிலருடைய வாயை நான் கவனிச்சிருக்கேன், எப்போவுமே அசை போட்டும் பிராணியாக இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பேசும்போது இவர் பொட்டுக்கடலை பிரசங்கியார். ஆண்டவர் சொன்னார், நேராக களியக்காவலையில் இந்த வீட்டுக்கு போ. எதுக்கு? அந்த என்கிட்ட ஒன்றுமே இல்லையா, போ, அனுப்புகிறது நானும் அல்லவா. அந்த வீட்டுக்கு போனாராம். அந்த அம்மா ஜன்னலில் யார் என்ன வேணும்? ஆம்பளை இல்லாத வீடுன்னுச்சான். ஆம்பளை இல்லாத வீடுலாம் சொல்லலாமா? ஆவியானவர் என்னைய சொல்லி அனுப்புனார், நீயும் 4 பிள்ளைகளும் 3 நாள் சாப்பிடலன்னு சொன்னார், உங்களுக்கு ஜோம் பண்ண வந்தேன். அப்படியா, வாங்க அப்படின்னு உள்ளே ஏற்கனவே சொல்லிட்டாரு, 3 நாள் அந்த குடும்பம் சாப்பிடலன்னு. ஆண்டவர் உங்களை பார்த்து ஜோம் பண்ண சொன்னார். உடனே 4 பிள்ளைகளை பார்த்து சொன்னார், உங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் அந்த சம்படம் வட்டா, அந்த பித்தளை சம்படம், அது பேர் என்ன சொல்லுவாங்க? வட்டா.
வட்டு, கும்பா, வட்டக, ஆமாம், அது வந்து மூடியோடு இருக்கும், பித்தளை பாத்திரம். இது கொச்சு குஞ்சு பரசிங்கார் இவர் தான், என்ன இருக்காருல்ல இவர் தான். நல்லா கவனிங்க, 4 சம்படத்தை அந்த வட்டை கொண்டு வர சொல்லி 4 பிள்ளைகள் முன்னால் இருந்து முதல் பையனுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. அவனுக்கு எனக்கு ஆட்டுக்கறி சாப்பாடு. அவங்க அம்மா பலார்னு ஒன்று அடிச்சிச்சான். அங்கே பர்சங்க பாஸ்டரே எலும்பு தோளும் அவர் பாருங்க, ஐசக் பாஸ்டர் மாதிரி மெலிஞ்சு போயிருக்காரு. பலார்னு ஒன்று அடி கொடுத்துச்சேன். அடுத்த பையன் உனக்கு என்னடா வேணும், எனக்கு அவன் பார்த்தேன் அண்ணனுக்கு அடி விழுந்துட்டு எனக்கு கோழிக்கறி சாப்பாடுன்னு. அப்படி அம்மா முறைக்கிற முறைப்பில் 3வது பையன் சொன்னான்னு எனக்கு காய்கறி சாப்பாடே போதும். 4வது பையன் எனக்கு நல்லா சூடாக கஞ்சி கிடச்சா போதும், அவ்வளோ பசி. 4 பாத்திரத்தையும் வச்சு இவர் ஜோம் பண்ண பாட்டு படிக்க ஆரம்பித்தார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. நல்லா கவனிங்க, பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஓன்னு இந்த பயில கத்த ஆரம்பிச்சானா சட்டி எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டுமான்னு கரங்களை தட்டுங்களை. முதல் உள்ளவன் பாத்திரத்தை திறந்து பார்த்தா ஆட்டுக்கறி சாப்பாடு, 2வது பாத்திரத்தை இருந்தால் கோழிக்கறி சாப்பாடு, 3வது பார்த்தா காய்கறி சாப்பாடு, 4வது பார்த்தா சூடு காஞ்சி. அம்மாட்ட கேட்டால் அம்மா என்ன கொண்டு இது இவங்க சாப்பிட்டாலே போதும். என்ன சொல்ல வரேன், அவர் சொன்னாராம் ஊழியக்காரரு, இன்றோட இந்த வீட்டில் தரித்திரமே இருக்காது, தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். களிய காவலையில் இன்றைக்கும் அந்த பாத்திரத்தை வச்சுருக்காங்க. அந்த குடும்பம் பணத்து மேலே நடக்கும், அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு தரித்திரம் அன்னோட முடிஞ்சிச்சு அந்த குடும்பத்தில் உள்ள தரித்திரம். நான் என்ன சொல்ல வரேன் ஐயா, வேதத்தில் உள்ள அதிசயத்தை இன்றைக்கும் ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு செத்து போன தெய்வம் அல்ல, ஜீவனுள்ள ஒரு தேவன். நான் மகத்துவம் உள்ள ராஜா, மல்கியால சொல்கிறார், நான் மகத்துவம் உள்ள ராஜா. தேவனுக்குள்ளே உம்மை போல அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வேற தேவன் யார்? நீ ஆராதிக்கிற தெய்வம், நீ தேடி வந்திருக்கே இந்த இயேசு, அவர் ஏல மாட்டாதவர் கிடையாது. உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் அந்த இயேசுவை நீ விட்டுறாத. இந்த இயேசுவுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவழித்துப்பார். இந்த இயேசுவுக்காக அவருடைய வேத வசனங்களை கொஞ்சம் தியானித்துப்பார். ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை ஒரு நேரம் கேட்டால் உங்களுக்கு புரியாது. வீட்டில் போய் இன்னொரு தடவை கேளுங்க, மறுபடி கேளுங்க. இந்த சாட்சிகள்லாம் உங்களை உயிர்ப்பிக்கும். காரணம், நான் அவர்களுக்குள்ளே உலாவின உங்கள் கிச்சனுக்குள்ளே தேவன் உலாவுகிறார் தெரியுமா? உங்கள் வீட்டில் உலாவுகிறார் தெரியுமா? உங்களுக்குள்ளே உலாவுகிறார் தெரியுமா? உங்கள் பார்வையில் உலாவுகிறார் தெரியுமா? சொல்லிக்கிட்டே வேதத்துள்ள அதிசயம். நேற்று ஒரு மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். தோமா அந்த மலபார், கேரளாவில் மலபாரில் வந்து தான் இறங்கினார். இறங்கும் போது அவருடைய லக்கேஜை ஒருத்தன் வாங்கி, ஊழியக்காரருடைய லக்கேஜை வாங்கி அந்த போட்டில் இருந்து கீழே இறங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணான். தோமா முதல்ல இஸ்ரேல் தேசத்தில் அங்கேருந்து எருசலேமில் இருந்து வந்து இந்தியா மலபாருக்கு வந்து கேரளாவில் வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறவனுடைய இந்த போர்ட்டருடைய சுமை தூக்குறவனுடைய தோலை தான் தொட்டாராம். எத்தனையோ வருடம் அவனுக்குள்ளிருந்து அசுத்தாவி விலகி இன்னைய வரைக்கும் அந்த குடும்பத்தார் டாப் லெவலில் நிற்காங்களாம். கரங்களை தட்டுங்கள்ல. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் போயிட்டு வந்தார். அவங்க தோமா தோளில் தொட்ட குடும்பம்னு அந்த குடும்பம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஒருத்தனை தொடும்போதே இருக்கிறப்பட்ட அசுத்தாவிகள்லாம் போகுதுன்னா, ஐயா நீ தேவனை நீங்களும் நானும் சுமக்கிற ஒரு கழுதை.
நான் அவர்களுக்குள்ளே உலாவி, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒருத்தர் வாசம் பண்ணுகிற. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. அப்படியே கர்த்தருக்கு கொடுத்துடலாம். செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொண்டு ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தா ஆவியானவரே. கரங்களை தட்டி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும்,